அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முகில்மொழியன். நான் இன்று வ.உ.சி.யை பற்றி பேசப் போகிறேன். விபின் சந்திரபாலர் விடுதலையாகின்றார். அப்பொழுது அவர் தன் விடுதலையை கொண்டாட வேண்டும் என்று அனுமதி கேட்கின்றார். அதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்து விடுகிறார்கள். இதே விழாவை தூத்துக்குடியில் சிவமும் வ.உ.சி.யும் கொண்டாட வேண்டும் என்று தூத்துக்குடி நீதிபதியிடம் போய் கேட்கின்றார்கள். நீதிபதி வீட்டில் இருக்கிறார், வேலையில் இருக்கிறார் என்று அலக்களிக்கிறார்கள். உடனே இதை தெரிந்த வ.உ.சி.யும் சிவமும் இனிமேல் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப் போவதில்லை என்று தாமிரபரணி ஆற்றங்கரை பக்கத்திலே ஒரு மேடையை கூட்டி பேசுகிறார்கள். கொதித்தெழுந்தது மக்கள் மட்டுமல்ல, அந்த தாமிரபரணி ஆற்றங்கரை தண்ணீரும் தான். அப்பொழுது அதை பார்த்து அலர்ந்து ஓடிய வெள்ளையர்கள் அவர்களை 2 பேரையும் தூக்கி ஜெயிலில் போடுகிறார்கள். அதுவும் எப்படி? சிவத்திற்கு 10 ஆண்டுகள் தண்டனை, வ.உ.சி.க்கு 50 ஆண்டுகள் தண்டனை. இதை கேட்ட தமிழர்கள், ஏன் சிவத்திற்கு மட்டும் 10 ஆண்டுகள் மட்டுமே தண்டனை, வ.உ.சி.க்கு 50 ஆண்டுகள் தண்டனை என்று கேட்டபோது அந்த நீதிபதி கூறினார், சிவம் என்றவன் கருவி, அந்த கருவியை வைத்து வெள்ளை அரசியலுக்கு எதிராக வீசி பார்த்தவன் வ.உ.சி., அதனால் அவனுக்கு 50 ஆண்டுகள் தண்டனை என்று கூறுகிறார். அதை கண்ணீரையும் செந்நீரையும் வைத்து வ.உ.சி. போராடியதனால் அவரை பற்றி இந்த சுதந்திர தினத்தில் பேசியதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த ரம்யம் கற்றல் கலைக்கழகம் மூலமாக நான் என் வணக்கங்களை தெரிவித்துகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.